தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். தேர்தல் அறிக்கை தொடர்பாக விளக்கம் அளிக்க பிரதமரை சந்திக்க நேரம் கோரியிருக்கிறார் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே. காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை தொடர்பாக பரப்புரைகளில் தொடர்ந்து பிரதமர் மோடி பேசி வரக்கூடிய நிலையில் அது தொடர்பாக விளக்கம் அளிப்பதற்காக பிரதமரை நேரில் சந்திக்க நேரம் கோரி இருக்கிறார் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. விவரங்களை பதிவு செய்யலாம். காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே தற்பொழுது பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளார். மிக முக்கியமாக காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கையான நியாய் குறித்து விளக்குவதற்கு தான் நேரில் சந்தித்து விளக்குவதற்கு தயாராக இருப்பதாகவும் நீங்கள் தயாராக இருந்தால் நேரம் வழங்க வேண்டும் என ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி தற்பொழுது மல்லிகார்ஜுன் கார்கே இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார். மிக முக்கியமாக ஏழைகள் மற்றும் பிற்படுத்தப்பட்டவர்களுடைய நலன் குறித்து பாஜகவிற்கு எந்த ஒரு கவலையும் இல்லை. மோடி தலைமையிலான அரசாங்கத்திற்கு பாதிக்கப்படும் மக்கள் குறித்து எந்த ஒரு கவலையும் இல்லை. அவர்களுடைய நியாயத்திற்காகத்தான் தற்பொழுது காங்கிரஸ் கட்சியானது போராடி வருகிறது. அதற்கான ஒரு தேர்தல் பத்திரிகையை தான் நாங்கள் வெளியிட்டுள்ளோம் என்ற ஒரு கருத்தை அந்த கடிதத்தில் அவர் முன்வைத்துள்ளார். மேலும் சூட்டு போட்டுக்கொண்டு கார்பரேட் முதலாளிகளுக்காக இந்த அரசாங்கமானது செயல்பட்டு வருகிறது. அவர்களுக்கான வரி விகிதமானது குறைக்கப்பட்டுள்ளது. ஜிஎஸ்டி வரிகள் என்பது பெரும்பாலான கார்பரேட் நிறுவனங்களுக்கு சாதகமாக வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் நாட்டில் உள்ள மக்களுக்கு சாதகமாக எந்த ஒரு திட்டத்தையும் மத்திய அரசாங்கமானது செயல்படுத்தவில்லை. அவர்களை பற்றி அவர்கள் கருதவில்லை என்ற ஒரு கருத்தையும் அவர் தந்த கடிதத்தில் முன்வைத்திருக்கிறார். காங்கிரஸ் கட்சியினானது எப்பொழுதும் ஏழைகள், பெண்கள், இளைஞர்கள் மற்றும் லேபர்களுக்கான ஒரு தேவையான அடிப்படை நியாயத்திற்காக போராடி வருகிறது எனவும் அனைத்து பாதிக்கப்பட்ட மக்களுக்குமான ஒரு கட்சியாக காங்கிரஸ் ஆனது செயல்படுகிறது. அதனால்தான் அதனுடைய தேர்தல் பத்திரிகையான நியாய பத்திரிகையும் வெளியிடப்பட்டுள்ளது என்ற ஒரு கருத்தையும் அந்த கடிதத்தில் அவர் முன்வைத்துள்ளார். தங்களுடைய அந்த தேர்தல் அறிக்கை கொடுத்து விளக்கம் அளிப்பதற்கு நேரில் சந்தித்து விளக்குவதற்கு நான் தயாராக உள்ளதாகவும் அதற்கு பிரதமர் விருப்பம் தெரிவித்தால் நேரம் ஒதுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையைத்தான் மல்லிகார்ஜுன் கார்கே இந்த கடிதத்தில் அவர் முன்வைத்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படும். மணிப்பூர் உள்ளிட்ட மாநிலங்களில் பிற்படுத்தப்பட்டவர்கள் மற்றும் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளானது மத்திய அரசின் பிரதமர் மோடி தலைமையிலான அரசின் கீழ் அதிகரித்துள்ளது எனவும் அதை பற்றி உங்களுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் அவர் அதில் முன்வைத்துள்ளார். அது மட்டுமல்லாமல் வேளாண் விவசாயிகளுடைய போராட்டத்தின் பொழுது தற்கொலை செய்து கொண்ட விவசாயிகளுடைய குடும்பத்திற்கு நீங்கள் என்ன கூற விரும்புகிறீர்கள் என்ற ஒரு கேள்வியும் அவர் இந்த கடிதத்தில் முன்வைத்துள்ளதையும் மிக முக்கியமாக பார்க்க வேண்டும். இந்தியாவில் இந்து முஸ்லிம் என மத பிரிவினையை ஏற்படுத்துவதற்கு மட்டுமே உங்களால் முடியும் என்ற ஒரு கருத்தையும் இந்த கடிதத்தில் கடுமையான ஒரு தாக்குதலை தற்பொழுது மல்லிகார்ஜுன் கார்கே பிரதமர் மோடி மீது முன்வைத்திருக்கிறார். மேலும் காங்கிரசுடைய அந்த தேர்தல் அறிக்கை என்பது இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்கள் சீக்கிரம் என எந்த ஒரு மதத்தரையும் புண்படுத்தும் வகையிலும் இல்லாமல் அனைவருக்கும் பொதுவான ஒரு தேர்தல் அறிக்கையாக உள்ளது. அதனை பிரதமர் மோடி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தனக்கு நேரம் ஒதுக்கி அந்த தேர்தல் அறிக்கை குறித்து கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு கருத்தை தான் அந்த ஒரு கடிதத்தில் தற்பொழுது மல்லிகார்ஜுன் கார்கே குறிப்பிட்டுள்ளார். நன்றி சுசித்ரா, விரிவான விவரங்களுக்கு.